ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மீராஸ் மெத்தட் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் அண்ட் லிப்ஸ் ஸ்கின் ஃபேஸ் கேர் ரொட்டீன். ஓகே, நான் ஆல்ரெடி என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனை ஒரு என்னென்ன நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணுங்கள். அண்டு இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆப்வியஸ்லி நான் அந்த ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் பிராண்ட் இல்லைனாலும் வேறு பிராண்டு பட் சேம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இருந்தாலும் சில பல ஹோம் ரெமிடிஸ்லாம் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஸ்கின் வந்து இப்படி வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன். லைக் ஐ வாண்ட் டு பி லைக் சன்டூர் மம்மி யா, அந்த மாதிரி. ஸோ ஐ ஹேவிங் 2 kids. எனக்கு 2 kids இருக்குது. ஸோ இருந்தாலும் ஹவ் ஐ எம் மெயின்டைனிங் மை ஸ்கின் சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கான தான் இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். இப்போ சம்மர் சீசனால் மோர் அண்ட் மோர் வி ஷுட் டேக் கேர் அபவுட் அவர் ஸ்கின் அண்ட் லிப்ஸ், ஆல்சோ அவர் பாடி, எவ்ரிதிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, டெய்லி வந்து கண்டிப்பாக 2 liters 3 liters ஆனால் குடிக்கணும். நான் 2 liters தண்ணி குடிக்கிறேன். அண்ட் அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் நம்மளுக்கு சீசனல் ஃப்ரூட் லைக் இப்போ உங்களுக்கு என்னென்ன சம்மரில் கிடைக்கும், இளநீ, நொங்கு, வாட்டர்மெலன், குக்கும்பர், இது எல்லாமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் நம்மளுடைய ஸ்கின்னை, நம்மளோட பாடியை, நம்மளோட ஹெல்த்தை. ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்து இந்த சாப்பிட்றத பற்றி சொல்லிகிட்ருக்கேன்னா, நான் வந்து ஒரு பியூட்டிஷியனோ இல்லை வந்து இன்ஃப்ளூயன்சரோ மட்டும் கிடையாது. ஐம் நாட் மட்டும்னு சொல்லலை, நான் ஒரு பியூட்டிஷியனே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் அ நர்ஸ், ஓகேவா? ஸோ நம்ம உடம்புக்குள்ள சாப்பிட்றது நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நம்ம ஸ்கின்லேயும் அது வேலை செய்யும். நீங்கள் என்ன தான் க்ரீம் போட்டாலும், ஆயில் போட்டாலும், இல்லை எவ்வளோ ஹோம் ரெமிடிஸ் யூஸ் பண்ணாலும் அது வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுக்கிறதுல தான் இருக்குது கண்டிப்பாக, இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போது 90% ஹைட்ரேட்டடாக இருக்க வேண்டியது உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற பொருட்கள் மட்டும்தான். ஸோ அதில் வந்து H2O ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா, தண்ணியே யாரும் குடிக்கிறது கிடையாது. ஸோ தண்ணி குடிக்காமல் வர ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயுமே டாக்ஸிக் இருக்குது. எஸ், ரைட். ஸோ இதை நான் வந்து சும்மா சொல்லலை, நிறையவே நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸில் டாக்ஸிக்ஸ் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாக்லேட்ஸ், சுகர், ஸ்வீட்ஸ், எவ்ரி திங் தே ஆர் மோர் டாக்ஸிக்ஸ் வந்து. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து ஹார்ம்ஃபுல்னு நான் சொல்ல விரும்பல. பட் எனிவே நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் வந்து நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கிறனால ஸோ இட் பிகம்ஸ் டீடாக்சிஃபிகேஷன். நம்மளோட பாடியை வந்து நச்சுத்தன்மையெல்லாம் குறைச்சி நம்ம பாடிக்கு நல்லா ஹைட்ரேட்டட் கொடுக்கும். ஸோ யூ ஷுட் ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர் ஃபார் யோர் ஸ்கின். நீங்கள் வந்து உங்களுக்கு க்ளோயிங்காக ஸ்கின் இருக்கணும், ரொம்ப பளபளன்னு இருக்கணும்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது தண்ணி நிறையா குடிக்கணும். அடுத்தது தான் இந்த ரொட்டீன்ஸ் எல்லாம். ஸோ க்ரீம், ஆயில், சீரம்ஸ் இதெல்லாம் தவிர நம்மளோட ஸ்கின்னை எப்படி வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கிறதுனா, ஸோ அதெல்லாம் வந்து வெளியே நம்ம எப்படி மேக்கப் போடுறோமோ அந்த மாதிரி தான். ஸோ ஒன்று என்னென்னா, நம்ம ஹோம் ரெமிடிஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சம்மருக்கு நான் என்னென்ன ஹோம் ரெமிடிஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங், நம்ம பயங்கரமாக டீடேன் ஆகும். ஸோ நான் டீடேனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா, கர்ட், ஓகே, ரைஸ் ஃப்ளோர், ஓகே, அண்ட் மில்க், ஓகே, தென் அட் லாஸ்ட் ரோஸ் பவுடர், ஓகே, தென் ஆலோவேரா ஜெல், ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் வந்து வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நான் வந்து பேபி சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த பவுடர், ரோஸ் பவுடர் சொன்னாங்க, ரோஸ் பவுடர் லைட்டாக ஒரு டீத்தூள் கணக்கில் தான், ஓகேவா? நிறையா கிடையாது, 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு இந்த கேர்டை
அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுவேன். ஸோ கேர்டில் வந்து நிறைய வந்து ஒயிட்டிங் ப்ராசஸ் இருக்குது. டீடேன் பண்ணும் நம்ம ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கலாம். அதே வேலை தான் வந்து பாலும் பண்ணும். பாலை விட தயிர் வந்து எஃபெக்டிவ்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தென் ஆலோவேரா ஜெல். ஸோ இதெல்லாம் வந்து ஒட்டுக்க போட வேணாம், ஏதாச்சும் டெய்லி ஒன்று ஒன்று போடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பால் போட்டு கழுவுங்க, நாளைக்கு தயிர் ஃபேஸ் பேக் போடுங்க, நாளைக்கு ஆலோவேரா ஜெல் போடுங்க. ஸோ அந்த மாதிரி. அண்ட் நைட்டில் கண்டிப்பாக வந்து விட்டமின் ஈயும் ஆலோவேரா ஜெல்லும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ விட்டமின் ஈயில் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ கடையில் கிடைக்கிது. ஒரு ஐ திங்க் 2 to 3 rupees வந்து ஒரு கேப்சியூல். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கேப்சியூல் யூஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னு டெய்லி யூஸ் பண்ண வேணாம். லைக் 3 days ஒன்ஸ் ஒரு 5 days ஒன்ஸ், 5 டேஸில் 4 days ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ லைக் என்னென்னா நைட்டில் வந்து ஆலோவேரா ஜெல்லும் விட்டமின் ஈயும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் ஒரு கிடைக்கும். ஸோ அந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது இன்றைக்கி நீங்கள் அந்த க்ரீம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே அப்படியே வெறுமனையாக படுக்க வேணாம். யூ கேன் ஜஸ்ட் அப்ளை ஆலிவ் ஆயில், வெர்ஜின் ஆலிவ். எங்ககிட்ட ஆலிவ் ஆயில் வாங்குகிற அளவுக்கு அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய், சீசமைட் ஆயில், லைக் எள்ளெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஓகே சாரி, நல்லெண்ணெய் கிடையாது, சீசமைட் ஆயில்னு சொல்லுவாங்க. கோல்டு ப்ரெஸ்ட் சீசமைட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனலாக வந்து வேறு சொல்கிறேன். இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நைட்டில் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் திரும்பவும் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. வெளியே போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும். போடாமல் போகாதீங்க, பயங்கர டேன் ஆகும். அண்ட் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அண்ட் யாஸ். ஸோ இஃப் யூ ஆர் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ லைக் ட்ரை ஸ்கின் வந்து ஒரு டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் அண்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டமின் இ கேப்சூல் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. நீங்கள் 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் ஃபேஸ் பேக் வந்து போடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் பச்சை பயிறு மாவு. அண்டு நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கடல மாவு யூஸ் பண்ணலாம். கடல மாவில் தயிர், பால் எது வேணாலும் கலந்து போடுங்க. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா பச்சை பயிறு மாவு, தயிர், பால், ரோஸ் வாட்டர் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்கின் ஸ்ட்ரக்சரையும் டீடேனும் இம்ப்யூரிட்டிஸும் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் டெய்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன், வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். அண்டு இப்போது ரீசெண்டாக எனக்கு பிடிச்ச ஹோம் ரெமிடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பவுடர் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ஃபேஸ் வாஷுக்கும் அண்டு பேக்குக்கும் ஓகேவா. ஸோ அந்த பவுடரில் ரோஸ் பவுடர் கடையில் விற்கிது. ஸோ ரோஸ் பவுடரில் சாரி கண்ணில் ஏதோ விழுந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து என்னோடய ஸ்கின்னில் என் ஃபேஸில் நான் வந்து எதுவுமே போடலை. திஸ் இஸ் மை ரியல் ஸ்கின். ஓகேவா, திஸ் இஸ் மை ரியல் ஸ்கின். லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். லிப்ஸ்டிக் ஏன் போட்டிருக்கேன்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா ஓகே, ரீசெண்டாக நான் போடுற ஃபேஸ் பேக் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரீசெண்டாக நான் போடுற ஃபேஸ் பேக் என்னென்னா ரோஸ் பவுடர் அண்ட் அந்த ரோஸ் பவுடரோட தயிரோ இல்லை வந்து கடல மாவோ இல்லை அரிசி மாவோ அலோவேரா ஜெல்லோ பால் இந்த மாதிரி கலந்து போடுறேன். அது கூட ரொம்பவே முக்கியமானது முல்தானி மட்டி சேர்த்து போடுறேன். இட் இஸ் தி பெஸ்ட் எவர். லைக் வந்து முல்தானி மட்டி என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து டைட்டன் ஆக்கும், லூஸ் ஸ்கின்னு. ஸோ அதுவும் இந்த கண்ணுக்கிட்ட வந்து வயசாக ஆக க்ரோஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. க்ரோவோட காலை பார்த்திருக்கீங்கன்னா இப்படி 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 இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 லேயர் வரும். ஸோ எனக்கும் இருக்குது, சிரிச்சா தெரியும்னு நினைக்கிறேன். யா யூ கேன் சி. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் வரும். ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ரிங்கிள்ஸு, நம்மளுக்கு வயசாகுதுன்னு காட்டும். ஸோ அது வந்து அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு
வராமல் இருக்கிறதுக்காக தெரியல, வரும் மேபி. பட் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நீங்கள் முல்தானி மட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரோஸ் பவுடர் முல்தானி மட்டி யூஸ் பண்ணுவேன். ஸோ இட் மேக்ஸ் அவர் ஸ்கின் ஃப்ரம் சேவ் ஃப்ரம் இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் மேக்ஸ் அவர் ஸ்கின் டைட். ஸோ அந்த மாதிரி. அண்ட் இதெல்லாம் தான், தீஸ் ஆர் மை ஹோம் ரெமிடிஸ் டு மேக் மை ஸ்கின் க்ளோயிங். அண்ட் நான் இப்போ வந்து டக்குன்னு வந்து வெளியே போகணும், வெளியேனா மீன்ஸ் லைக் பர்த்டே பார்ட்டிஸ் ஆர் ஏதாச்சும் ஒரு மாலுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கின்னு ரொம்ப டல்லாக இருக்கே, என்ன தான் மேக்கப் நம்ம போட்டாலும் நம்ம நேச்சுரலாக நம்ம ஸ்கின் க்ளோவாக இருந்தால் தான் அந்த மேக்கப் மேக்கப் ஓகே மேக்கப்புமே நல்லா எடுத்துக்காட்டும் இல்லையா? ஸோ நான் அப்போது வந்து என்ன பண்ணுவேன்னா, லைக் தக்காளியும் சுகர் சால்ட்டுன்னு என்ன சொல்கிறேன்னா, சுகரை வந்து அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ சோம்பேறித்தனப்பட்டுட்டு குளுக்கோஸ் பவுடர் இருக்கு இல்லையா? ஸோ அது குளுக்கோஸ் பவுடரும் தக்காளியும் இன்னைக்கு என்ன ரொம்ப இஷ்டமாக்குது. ஓகே, குளுக்கோஸ் பவுடரும் தக்காளியும் கலந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணுவேன். அப்படியே பயங்கர டக்குன்னு அப்படியே பயங்கர க்ளோயிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இந்த தக்காளி வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அந்த ஜூஸ் எடுத்து தண்ணி போடும், நல்ல ஜில்லுன்னு அப்படியே ஃபேஸே ஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். அதுவும் முக்கியமாக இந்த சம்மர் டைமில் நம்மளோட ஸ்கின் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும், கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸ்கின்னை மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஹெல்த்தையும் எல்லாமே வச்சுக்கணும். அண்ட் இந்த வீடியோ நான் இப்படி போட காரணம், நான் பியூட்டி டிப்ஸ் மேக்கப் டிப்ஸ்லாம் போடுறனால நான் எப்பயுமே மேக்கப்போடு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க பல சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்னு சொன்னதும் ஞாபகம் வந்துடுச்சு. நீங்கள் வந்து என்னோடய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் பலர் வந்து கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில், லைக் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அவங்க சப்ஸ்கிரைபர்னே சொல்ல முடியாது, கண்டிப்பாக அவங்க கெட்ட மெசேஜ் போடுறவங்களா இருந்தால் என்ன, அவங்க நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ பார்த்தாலும் மேக்கப்பில் தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது, அதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள். எந்த மேக்கப்புமே போடலை, ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். வெயிலில் போயிட்டு வந்தேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஏன் லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக் இல்லாமல் பார்க்க முடியாது, அவ்வளோ கன்றாவியாக இருக்கும். ஸோ ஐ ஹாவ் ஆல் ட்ரை லிப்ஸ். ஸோ லிப்ஸை பற்றியே ஒரு வீடியோ போடணும். ஸோ நான் எப்படி என்னோடய லிப்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுறேன், எப்படி வந்து பாதுகாக்க ஒன்றும் இல்லை. ஸோ என்னோடய லிப்ஸ் ரொம்பவே சாப்டர் லிப்ஸு, ட்ரை லிப்ஸு, நான் இருக்கிற எல்லா பாமும் யூஸ் பண்ணிட்டேன். அதை பற்றி கண்டிப்பாக ஒரு தனி வீடியோ பண்ணுறேன், அது நீங்கள் பாருங்கள். ஐ திங்க் நான் பெரிய டாக்டரோ லெஜண்டோ இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட்டோ கிடையாது. நான் வந்து என்னோடய ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு, முக்கியமாக ஃபேஸ் ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன், எப்படிலாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் என் வீடியோவை பார்ப்பீங்க. ஆனால் என்னோடய சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.